ஹாய் மக்களே, புதிய தலைமுறையுடைய நெறியாளர் விஜயன் அவருடைய கைது தான் இப்போதைக்கு பரபரப்பாக எல்லா இடத்துலையுமே பேசப்படுது. என்னையா நியூஸ் சேனலில் எவ்வளவோ பெரிய பெரிய ஆங்கர்ஸ்லாம் இருக்காங்க, எவ்வளவோ நெறியாளர்கள் இருக்காங்க, ஏன் அத்தனை பேரை விட்டு ரொம்ப இன்னசென்ட்டாக ரொம்ப அமைதியாக சாந்தமாக பேசக்கூடிய விஜயன் எப்படி அரெஸ்ட் ஆனார்? இதனால தான் எல்லோரும் கொந்தளிக்கிறாங்களா, எல்லா கட்சிக்காரங்களும் இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்களா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழாமல் இல்லை. இந்த விஷயத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்களாம் கொஞ்சம் மாற்றி யோசிக்கணும். எப்படின்னா, எவ்வளவோ பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க, ஒய் விஜயன் இவரோட ரொம்ப ரொம்ப ஒஸ்டான ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். அவங்களெல்லாம் கைது பண்ணாமல் ஏன் திருவல்லிக்கேணி போலீஸ்காரங்க விஜயனை போய் விசாரணை நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம கொஞ்சம் யோசிக்க தோணுது தானே. அதுவும் இல்லாமல் பத்திரிகை துறையில் உள்ள ஒருத்தரை கை வைக்கணும் அப்படின்னா போலீஸ்காரங்க பல முறை யோசிப்பாங்க. எக்ஸ்பெஷலி ஆட்சியில் இருக்கிற அந்த ரூலிங் கவர்மெண்ட் 1000 தடவை யோசிக்கும். அன்டில் அன்லெஸ் ஒரு கரெக்டான விட்னஸ் கிடைச்சால் ஒழிய போய் அந்த பர்சனை டச் பண்ண மாட்டாங்க. ஸோ நமக்கெல்லாம் தெரிஞ்சபடி இந்த குதிரை பேரம் அப்படிங்கிறதுல இந்த திருநாவுக்கரசு, அதாவது செந்தில் பாலாஜியும் மற்றும் அவரது சகோதரர் அசோக்குமார் அவரோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பேரில் ஒரு திட்டம் தீட்டினாங்க இல்லையா. அந்த டைம்லேருந்து இந்த அரெஸ்டான திருநாவுக்கரசு அப்படிங்கிறவர் இந்த புதிய தலைமுறையுடைய நெறியாளர் விஜயன் அவரோட நெருங்கிய தொடர்பில் இருக்கிறார். அதுவும் இல்லாமல் திருநாவுக்கரசுடைய அந்த வாட்ஸ்அப் கால்ஸ், வாய்ஸ் மெசேஜ் இதெல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப விஜயனும் அவரும் ஆட்சேபனைக்குரிய வகையில் நிறைய விஷயங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறதா ஒரு தகவல் வெளியாகியிருக்கு. இதுதான் விஜயன் அவர்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே வர்றதுக்கூடிய மிக முக்கிய காரணம். தொடர்ந்து 2 நாள் விசாரணை நடந்திருக்கு. கடைசியில் திருவல்லிக்கேணி போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, விஜயன் அவருடைய ஃபோனை வாங்கியிருக்காங்க. சைபர் கிரைம் இன்வெஸ்டிகேஷன்ஸ்க்காக அந்த லெபார்ட்டரி இருக்குது, அதுக்கு அனுப்பிச்சு ஸ்கேன் பண்ணுறதுக்காக அனுப்பிச்சிருக்காங்க. இது வரைக்கும் விஜயன் யார் யார்கிட்ட பேசியிருக்கார், என்னென்ன பேசியிருக்கார் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே ஈஸியாக கலெக்ட் பண்ண முடியும். இது ஒரு வேறு ஆங்கிளில் ஒரு பத்திரிகையாளராக பார்க்கணும் அப்படின்னா, ஒருவேளை இவர் இதை ஒரு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் மாதிரி பண்ணுறாரு அப்படின்னா ஒரு லீகல் ஆக்ஷன் ஒன்று எடுத்துருந்துருக்கலாம். எப்படின்னா, ஒரு போலீஸ்காரரோ இல்லை ஒரு லாயரோ யாரோ ஒருத்தர் இல்லை ஒரு கோர்ட்டின் மூலமாகவோ ஒரு லீகல் அட்வைஸ், ஒரு லீகல் நோட்டீஸ் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இவர் இதை பண்ணியிருந்தாருன்னா இதில் இவருக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருந்திருக்கும். எப்போ இந்த கேஸில் திருநாவுக்கரசு அரெஸ்ட் ஆனாரோ அப்போயே திரு விஜயன் அவர்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே அவர் என்னென்ன கான்வர்சேஷன்ஸ் பண்ணாரோ எல்லாத்தையுமே வெளியில் சொல்லியிருந்திருந்தாருன்னா ஒருவேளை இது ஒரு ஸ்டிங் ஆப்ரேஷன், நான் அவரோட சேர்ந்து நடித்தேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்சுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை விஜயன் அவர்கள் செய்யலைங்கிறது தான் ஏன் செய்யலை அப்படிங்கிற நிறைய கேள்விகள் எழும்புது. அதுவும் இல்லாமல் திருநாவுக்கரசருடைய அந்த வாய்ஸ் மெசேஜஸ் எல்லாம் செக் பண்ணி பார்க்குறப்ப ஆட்சேபனைக்குரிய, அதாவது பேசக்கூடாத ஒரு ஜேர்னலிஸ்ட்டாக எதெல்லாம் பேசக்கூடாதோ அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குங்கிற ஒரு விஷயமும் வெளியில் லீக் ஆகிருக்கு. அதனால தான் விஜயன் அவர்களுடைய ஃபோனை திருவல்லிக்கேணி போலீஸார் சைபர் கிரைம் இதுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. மேலும் இதில் நிறைய ஒரு சந்தேகத்தை எழுப்புது. என்னென்னா, ஒரு சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஆப்ரேஷன் பண்ண போகிறோம் அப்படின்னா அவரோட அந்த மெயின் ஃபோன் சொல்லுவாங்க, நம்ம பர்சனல் யூஸ்க்காக எல்லாமே ஒரு ஃபோன் வச்சுருப்போம் தெரியுமா, அந்த ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்கணும். ஒருவேளை அவர் அப்படி ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்குன்னு ஒரு தனியாக சிம் வாங்கி தனியாக அதுக்குன்னு ஒரு நம்பர் போட்டு பண்ணியிருந்தாருன்னா மேபி இதுலேருந்து இவர் தப்பிச்சுருந்துருக்கலாம். பட் அவரோட ஓன் பர்சனல் ஃபோனையே இந்த எல்லா கான்வர்சேஷன்ஸுக்கும் அவர் யூஸ் பண்ணியிருக்கிறதுங்கிறது ஒருவேளை ஆஸ் எ சீனியர் ஜேர்னலிஸ்ட்டாக அவருக்கு இதை பற்றிய நாலேஜ் இல்லையா, இல்லை ரகசியமாக ஏதோ ட்ரை பண்ணியிருக்காரா இப்படிங்கிற மாதிரி சந்தேகங்களை வரவழைக்குது. இப்போ வர எல்லா ஃபோனுமே ஏஐ டெக்னாலஜி வச்சு வருது. ஸோ நம்ம ஃபோனை வாங்கினதுலேருந்து, நம்ம சிம் போட்டு ஆக்டிவேட் ஆனதுலேருந்து இந்நாள் வரைக்கும் நம்ம யார் யார்கிட்ட பேசியிருக்கிறோமோ நம்மளுடைய அனைத்து தகவல்களுமே நம்ம அதை ஈஸியாக அதை எடுத்துருவாங்க. ஒருவேளை நம்ம சட்டத்துக்கு புறம்பாக ஏதாவது செய்கைகள் செய்தோம்னா நம்மளுடைய ஃபோனுடைய டீட்டெயில்ஸை ஈஸியாக ஸ்கேன் பண்ணி எடுக்க முடியும். திரு விஜயன் அவர்களை இப்போ விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறது அப்படிங்கிறது நிறையா திமுக பிரமுகர் எல்லாருமே ரியாக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி விஜய்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற எல்லாருமே டக்குன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. கனிமொழியாக இருக்கட்டும், சீமானாக இருக்கட்டும், திருமாவளவனாக இருக்கட்டும், எல்லாருமே பயங்கரமாக ரியாக்ட் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி யாரெல்லாம் விஜய்க்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறாங்களோ. இதையே அப்படி கொஞ்சம் பின்னோக்கி பார்த்தோம்னா திமுக ஆட்சி காலத்தில்
பத்திரிகையாளர்களான சவுக்கு சங்கராக இருக்கட்டும், இல்லை ஃபேலிக்ஸ் ஜெரால்டாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணும்போது இப்போ ஜங்குன்னு குதிக்கிறாங்களே, இந்த ஆட்கள்லாம் எங்கே போனாங்க? கனிமொழி எங்கே இருந்தார்? சீமான் எங்கே இருந்தார்? திருமாவளவன் எங்கே இருந்தார்? ஏன் ப்ரெஸ் கிளப்லேருந்து நிறைய பேர் ரியாக்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் அப்போ யாருமே இந்த 2 பேரை அரெஸ்ட் பண்ணப்போ ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா இவங்க 2 பேருமே ஓப்பனாக ஹானஸ்ட்டாக மனசில் உள்ளதை ஓப்பனாக பேசுகிற ஜேர்னலிஸ்ட். அதனால் அந்த மற்ற ஜேர்னலிஸ்ட், அந்த கரப்டட் ஜேர்னலிஸ்ட்டுன்னு இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க அவங்க சர்க்கிள்குள்ளேயே சேர்க்கலை. அதுதான் ரொம்ப கசப்பான உண்மை. இவங்க யாருமே அப்போ ரியாக்ட் பண்ணவே இல்லை. ஆனால் இப்போ இந்த விஜயன் விஷயத்தில் ஏன் எல்லாரும் ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை வரவழைக்க தான் செய்யுது. ஒருவேளை உண்மையெல்லாம் வெளியில் தெரிஞ்சிருமோன்ற பயமோ? சிஎம் அவர்களுக்கு தாழ்மையான வேண்டுகோள். இந்த ப்ரெஸ் கிளப்னு ஒன்று நடக்குது பார்த்தீங்களா, இது முழுக்க ஒரு பர்டிகுலர் சாரார் மட்டுமே டாமினேட் பண்ணிகிட்டே இருக்காங்க. முதல்ல சிஎம் அவர்கள் இந்த ப்ரெஸ் கிளப் விஷயத்தில் தலையிட்டு இதை முதல்ல நெறிப்படுத்தணும். ஏன்னா இந்த இடத்துல தான் இந்த கரப்டட் ஜேர்னலிஸ்ட் எல்லாருமே உருவாகிறாங்க. இவங்க ஒரு கேங்காக இருக்காங்க, இவங்க ஒரு தனிப்பட்ட பிரிவை சேர்ந்தவங்க, அவங்களுக்குள்ளேயே எல்லா விஷயமும் செஞ்சுப்பாங்க. அதனால தான் இந்த திராவிட கட்சிகள் தவிர வேறு யாராலையுமே இந்த மீடியா இண்டஸ்ட்ரியில் ஷைன் பண்ண முடியலங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. ஸோ சிஎம் அவர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள், இந்த ப்ரெஸ் கிளப்பை முதல்ல தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து அதுக்கு தகுந்த நியூட்ரலான நிர்வாகிகளை முதல்ல அதுக்கு அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். இப்போ விஜயனோட ஃபோன் அந்த டீப் ஃபோரன்சிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த சைபர் கிரைம் போலீஸ் அவர்கள் இதை ஒரு மெத்தடில் இந்த க்ளோனிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. என்னென்னா இருக்கிற ஃபோனை டச் பண்ணாமல் அந்த ஃபோனுடைய க்ளோன், அதாவது அதோட அதே மாதிரி ஒரு மிரர் டேட்டா ஒன்று எடுப்பாங்க. அந்த ஃபோனை டச் பண்ணவே மாட்டாங்க, பட் அதில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம ஈஸியாக எடுக்க முடியும். அந்த மெத்தடில் விஜயன் யார்கிட்டலாம் பேசியிருக்கார் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி மேற்கொண்டு விஜயன் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். ஒருவேளை அவர் ஏதாவது சட்டத்துக்கு புறம்பாக செயல்பட்டிருந்தார்னா. எனக்கு இதில் இன்னொரு ஆசையும் இருக்குது. எப்படி விஜயன் ஃபோனை இந்த மாதிரி ஒரு ஸ்கேனிங் மெத்தடில் சைபர் கிரைம் அவர்கள் பண்ணுறாங்களோ, இது மாதிரி தமிழக ஊடகத்தில் உள்ள அந்த தலைமை பொறுப்பில் நெறியாளர்கள் இருக்கிறாங்க இல்லையா, அவங்களோட ஃபோனெல்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ஸ்கேனிங் மட்டும் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொருத்த வண்டவாளமும் தண்டவாளம் ஏறும். செஞ்சால் நல்லா தான் இருக்கும். இதில் இன்னொரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் எல்லாரும் தவறாக புரிஞ்சுருக்காங்க. என்னென்னா விஜயன் அவர்களை கைது பண்ணிட்டாங்கன்னு. விஜயன் அவர்கள் இன்னும் கைது செய்யப்படவில்லை, விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இதுதான் உண்மை. இதை தெரியாமலே நிறைய அரசியல்வாதிங்க கைது நடவடிக்கைன்னு ரியாக்ட் பண்ணுறாங்க. அவர் இன்னும் விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, அவர் இன்னும் கைது பண்ணலை. ஸோ இந்த உண்மையை முதல்ல இதுக்கு ரியாக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இதுக்கு புரிஞ்சுக்கணும். விசாரணை வேறு, கைது வேறு. மதிப்பிற்குரிய சிஎம் அவர்கள் கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக சொல்லிட்டார், என்னோட பயணம் பண்ணணும்னா, பணம் சம்பாதிக்கணும்னா என் கட்சியில் சேராதீங்க. ஒரு நியாயமான நேர்மையான மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்க மட்டும் என் கட்சியில் என்னோட சேருங்கிறதுல ஆரம்பத்துலேருந்து ரொம்ப தெளிவாக இருக்கிறார். அதை மீறி யாரெல்லாம் செயல்பட்டாங்களோ அவங்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வந்திருக்கு. கட்சியை விட்டு நீக்கியிருக்கார். ஈவன் சில பேர் மேலே சட்ட நடவடிக்கையும் எடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் விட எனக்கு சிஎம் அவர்கள் மீது நம்பகத்தன்மையும் ஆச்சரியமும் அவர் மீது உள்ள மரியாதையும் அதிகமானதுக்கு ஒரே ஒரு ரீசன் இந்த வாட்ஸ்அப் கால் அப்படிங்கிறது. இந்த லஞ்ச புகார், யாராவது உங்ககிட்ட லஞ்சம் கேட்டாலோ இல்லை உங்களை யாராவது பணம் கேட்டு மிரட்டினாலோ இந்த ஒரு பர்டிகுலர் வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணால் போதும், அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு இதுவரை இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த அரசியல்வாதியுமே செய்யாத ஒரு மிகப்பெரிய புரட்சின்னு நான் சொல்வேன். இப்படி ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு ஒரு மனுஷனுக்கு தன் மீது அதீத நம்பிக்கையும், நான் ரொம்ப நேர்மையானவன், என்னை மக்கள் நம்புகிறாங்க, அவங்களுக்கு நான் நல்லது மட்டுமே செய்வேன்னு நினைக்கிற அந்த ஒரு நல்ல எண்ணம் இருந்தால் மட்டுமே இப்படி ஒரு விஷயத்தை செய்ய முடியும். இதை விட என்னங்க வேணும்? டிவிகே ஆட்சி ஒரு நல்ல ஆட்சி அப்படிங்கிறதுக்கு இதை விட ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் காட்டவே முடியாது. எனக்கு தெரிஞ்சு அரசியல் வரலாற்றில் ஒரு அரசியல்வாதி கூட செய்ய துணியாத செய்திராத மாபெரும் செயல். பாராட்டுக்கள் மதிப்பிற்குரிய சிஎம் சார் அவர்களே. மக்கள் குறை கேட்கும் இந்த சிஎம் மீட் அப்படின்னு சொல்லி ஒரு மீட் நடந்தது. எல்லாரும் மக்கள் எல்லாம் கூட்டமாக தங்கள் குறைகளை மனுவாக எழுதி சிஎம் அவர்கிட்ட கொடுப்பார். சிஎம் அதை படித்து பார்த்துட்டு எதெல்லாம் நிறைவேற்ற முடியுமோ அதை கண்டிப்பாக அதை நிறைவேற்றுவார். இப்படி ஒரு மீட் எல்லா ஆட்சியிலையுமே நடக்குது. பட்
இப்படி ஒரு விஷயம் நடக்குதுங்கிறது நம்ம எத்தனை பேருக்கு தெரியுங்கிறது சந்தேகம்தான். இதுக்கு முந்தைய ஆட்சியெல்லாம் நடந்திருக்கு. பட் அது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் தான் ஒரு பிரஜைன்னு வச்சுக்கோங்களேன், நான் போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன். அந்த கவுண்டரில் போய் இப்போ ஒரு பர்டிகுலர் தொகுதி ஒரு எம்எல்ஏ பற்றி, இல்லை என் ஊரில் ரோடு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கொடுத்தேன்னா, இது எங்கே போனோம்? அது வந்து முதல்வர்கிட்ட நம்ம மனு கொடுக்குறோன்னு அர்த்தம். அந்த மனு வந்து முதல்வருக்கு தான் போகணும். பட் அந்த கவுண்டரில் கொடுத்த அடுத்த செகண்டே அது சம்மந்தப்பட்ட அந்த எம்எல்ஏ இருப்பான் பாருங்கள், அவங்ககிட்ட போயிடும். அவன் அடுத்த செகண்டு நம்ம மனு கொடுத்துட்டு வெளியில் வரதுக்குள்ளே நமக்கு ஃபோன் பண்ணி மிரட்டுவான். இப்படித்தான் இதுக்கு முன்னாடி இந்த முதல்வர் மனு பெறும் நிகழ்ச்சி நடந்திருக்கு. பட் இந்த தடவை நடந்ததுங்கிறது பார்த்தீங்கன்னா, அந்த அலையாக மக்கள் வந்ததுங்கிறது, நமக்காக ஒருத்தன் இருக்காயா, நமக்காக ஒரு ஆள் ஏதோ ஒன்று செய்வாரியா, நம்ம அவரை நம்பி போகலான்னு சொல்லி அந்த கூட்டத்தை பார்க்கும்போது எல்லாருமே ஒரு ஏக்கத்தோட, என் மகன், என் அண்ணன், என் தம்பி, என் வாழ்க்கை விடிஞ்சிரும் இவர்கிட்ட போய் இந்த மனுவை கொடுத்தா அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தோட ஒவ்வொரு முகத்துலேயுமே அந்த ஏக்கங்கள் தெரிஞ்சுது. இதுதான் முதல்வர் விஜய் அவர்களுடைய சக்ஸஸ். எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு அரசு அதிகாரி, ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை வேறு இடத்துக்கு பணிமாற்றம் செய்கிறாங்க. இதை மக்கள் எல்லாரும் ஜேன்னு கொண்டாடுறாங்க. என்னடா இது, ஒரு ஐபிஎஸ் போலீஸ் அதிகாரியுடைய டிரான்ஸ்ஃபரை எல்லாரும் இப்படி கொண்டாடுறாங்களே அப்படிங்கிறது எனக்கு இது ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை வர வச்சுது. அவர் வேறு யாரும் இல்லை, த கிரேட் டிக்டேட்டர், ஊழலுக்கே ஃபேமஸான ஐபிஎஸ் அருண் அவர்களுடைய டிரான்ஸ்ஃபர் தான். இது நான் முதல் தடவை பார்க்குறேன். ஒரு அரசு அதிகாரியை மாற்றம் செஞ்சதை மக்கள் கொண்டாடுறது இது வரைக்கும் நான் என்னோடய வாழ்க்கையில் நான் பார்த்ததே கிடையாதுங்க. ஐபிஎஸ் அருண் அவர்களுக்கு ஒரு நல்ல பாடம், ஒரு மனுஷன் எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதுக்கு. இனிமேலாவது திருந்த பாருங்கள். அவரால் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு நிறைய வீடியோக்கள் நான் பார்த்தேன். இனிமேலாவது மனுஷன் திருந்தி வாழ்வார்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் ராதாகிருஷ்ணன் மற்றும் சுப்ரியா சாகு, இவங்க 2 பேருடைய டிரான்ஸ்ஃபரும் மக்கள் செலிப்ரேட் பண்ணாங்க. எஸ்பெஷலி ராதாகிருஷ்ணன் அவர்கள்லாம் ரொம்ப நாளாக வேலு இவங்களுடைய கையால் அவர் அதை கண்டுபிடிச்ச விஜய் தான். என்ன அவருக்கு இன்னும் 2 மாதத்தில் ரிட்டையர் வேறு ஆக போகிறாரு ராதாகிருஷ்ணன். இருந்தாலும் நீ உன் பொசிஷனில் இருக்கக்கூடாதியா அப்படின்னு சொல்லி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதுங்கிறது நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணுறாங்க. சேம் சுப்ரியா சாகும் தன்னுடைய என்ன சொல்கிறது பலத்தை, அரசியல் பலத்தை, இன்ஃப்ளூயன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப நாளாக அந்த ஒரே பொசிஷனில் இருந்த ஒரு லேடி, அவர்களை மாற்றியதும் மக்கள் கொண்டாடுறதுங்கிறது ஒரு அதிசயமான நிகழ்வாக தான் பார்க்கப்படுது தாவேகா ஆட்சியில். டெய்லி நம்ம சிஎம் ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டு தான் இருக்கார் மக்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு. பாராட்டுக்கள் எங்கள் சிஎம் சாருக்கு. டிவிகே அரசை மதிப்பிற்குரிய சிஎம் அவர்களை எதிர்க்கும் எல்லாருக்கும் நான் ஒரே ஒரு விஷயந்தான் சொல்லிக்க விரும்புகிறேன். இப்போ தான் அவர் விதைக்க ஆரம்பிச்சிருக்கார். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் அறுக்க போகிற அறுவடை இருக்குது பாருங்கள், அதோட கொள்முதல் வேறு லெவலில் இருக்கும். இப்போதைக்கு நமக்கு அதோட விளைவு தெரியாது. இப்போ தான் அவர் விதைச்சிக்கிட்டே வர்றாரு. 6 மாதம் கழித்து தமிழ்நாடு வேறு லெவலில் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்குங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் கொடுக்குறேன். சமீபத்திய வைரல் வீடியோ அப்படிங்கிறது துரைமுருகன் அவர்களுடைய பேத்தியோடைய நிச்சயதார்த்தம் தான். கதிர் ஆனந்த், அதாவது துரைமுருகனுடைய பையன் கதிர் ஆனந்த் மினிஸ்டர், அவரோட பொண்ணு துரைமுருகனோட பேத்தி. 500 கோடி செலவில் நிச்சயதார்த்தம் மட்டும் நடந்திருக்கு. துபாயை சேர்ந்த மிகப்பெரிய பிஸ்னஸ் மேனான கண்ணன் ரவி. யாரெல்லாம் விஜே சித்து விலாக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களோ அவரோட வீடியோவை தொடர்ந்து பார்த்தவங்களுக்கெல்லாம் இந்த கண்ணன் ரவி யார் அப்படிங்கிறது நல்லா தெரியும். ஏன்னா அவருடைய அந்த துபாயோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவர் பெரிய வீடியோ போட்டிருப்பார். முடிஞ்சால் அதில் போய் பாருங்கள் யார் இந்த கண்ணன் ரவி அப்படிங்கிறது தெரிய வரும். அவர் சமீபத்தில் நிறைய படங்கள்லாம் கூட ப்ரொடியூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய பண முதலையவர். அவரோட பையனும் துரைமுருகனோட பேத்திக்கு தான் இந்த நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு 500 கோடியில். இந்த திருமண விழாவில் துரைமுருகனுடைய மகன் கதிர் ஆனந்த் ஒரு சேர்மேன் வேல்முருகன் அப்படின்றவரோட சேர்ந்து ஒரு டான்ஸ் ஆனது எல்லாராலையுமே பேசும் பொருளாச்சு. உடம்பு ஃபுல்லாக அப்படி நகைக்கடை மாதிரி கிட்டத்தட்ட 1000 பவுன் கிட்ட நகையை போட்டுட்டு ஒருத்தர் அந்த கல்யாணத்தில் டான்ஸ் ஆனார். அவர் யார் அப்படின்னு விசாரித்து பார்த்ததில் வேலூர் காட்பாடி வள்ளிமலை ஊராட்சி சேர்மேன் வேல்முருகன் அப்படிங்கிற ஒரு விவரம் தெரிய வந்திருக்கு. இவருக்குன்னு பெங்களூரில் 300 லாரி ஓடுதான். மணல் மாஃபியான்னு சொல்லுவாங்க தெரியுமா, தலைவன் அதில் ரொம்ப ஃபேமஸான ஆள். இன்றைக்கும் டிஎம்கே ஆட்சியில் இல்லைனாலும் அவர் செழுமையாக இருக்கிறாருங்கிறதுக்கு இந்த ஒரு டான்ஸ் ஈவெண்ட் ஒரு மிகப்பெரிய உதாரணம். இதில் இன்னொரு ஃபன்னியான விஷயம் எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரில.
திராவிட கட்சிங்கிறது வந்து கடவுள் மறுப்பாளர்கள். துரைமுருகன் வந்து கடவுள் மறுப்பாளர்கள் கட்சியை சேர்ந்தவருங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடவுள் மேலே நம்பிக்கை இல்லாதவர்கள். பட் இந்த கல்யாணத்தில் தான் பேத்திக்கு 2 ஐயரை கூட்டி வந்து பூஜையெல்லாம் பண்ணி நிச்சயதார்த்தம் பண்ணதுங்கிறது இது இரட்டை வேடம் போடுற ஒரு ஆட்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு வராமல் இல்லை. இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, டிஎம்கேவே தோற்று போய் மு.க. ஸ்டாலின் ஒரு பக்கம் சோகமாக இருக்கார், கட்சி தொண்டர்கள் எல்லாரும் சோகமாக இருக்காங்க. பட் துரைமுருகன் மட்டும் தான் ஃபேமிலியோட எப்படி இவ்வளவு சந்தோஷமாக இவ்வளோ ஒரு கிராண்ட் செலிப்ரேஷனோட இவ்வளவு காசு செலவு பண்ணி ஃபங்க்ஷன் பண்ண முடியுது, எப்படி அவரால் மட்டும் இப்படி ஹாப்பியாக இருக்க முடியுதுன்னு நான் கேட்கலப்பா. டிஎம்கேவை சேர்ந்த கட்சி தொண்டர்கள் கேட்குறாங்க. கட்சியின் விழுதுகள், அண்ணனின் விழுதுகள் இருக்காங்கள, அவங்கெல்லாம் இந்த கேள்வியை எழுப்புகிறாங்க துரைமுருகனை பார்த்து. சமீபத்தில் டிவிகேவுடைய மினிஸ்டர்ஸ் ராஜ்மோகன் மற்றும் கீர்த்தனா அவர்கள் அரசு முறை பயணமாக ஒரு சில ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோட வெளிநாடு போயிருந்தது வந்து ஒரு பெரிய சர்ச்சைக்கு உள்ளாயிருக்கு. என்னென்னா அவங்க யூஸ் பண்ண பாஸ்போர்ட் வந்து பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போயிருக்காங்க. எப்போ நீங்கள் அரசு முறை பயணம் மேற்கொள்கிறீங்களோ அப்போ நீங்கள் வந்து இந்த பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணக்கூடாது. பாஸ்போர்ட்லேயே பார்த்தீங்கன்னா 4 கேட்டகரி ஆஃப் பாஸ்போர்ட் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் இருக்கும், அது வந்து பர்சனல் பாஸ்போர்ட். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் பாஸ்போர்ட், இது வந்து கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ், அதாவது அரசு வேலையில் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து அரசு வேலையாக எங்கேயாவது போனாங்கன்னா அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்குற ஒயிட் கலர் பாஸ்போர்ட். இன்னொரு பாஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா மெரூன் கலரில் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்டுன்னு வாங்க. இது வந்து எஸ்பெஷலி எம்பிஸ், அந்த பெரிய பெரிய பொசிஷனில் இருக்காங்க இல்லையா, மந்திரிகள், இவங்கெல்லாம் யூஸ் பண்ணுறதுக்காக கொடுக்கப்படுகிற அந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட், அந்த மெரூன் கலரில் இருக்கும், அந்த பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலர் பாஸ்போர்ட். இது யாருக்குன்னா 10ஆம் கிளாஸுக்கு குறைவாக படிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க வந்து ஈசிஆர்னு கொடுக்கும், அதாவது எமிக்ரேஷன்ஸ் கிளியரன்ஸ் ரிக்வயர்னு இருக்கும். அந்த பாஸ்போர்ட் அது வந்து ஒரு 10ஆம் கிளாஸுக்கும் குறைவாக படிச்சிருக்கிறவங்களுக்காக அந்த ஆரஞ்சு கலர் பாஸ்போர்ட் கொடுப்பாங்க. இப்படி பாஸ்போர்ட்டில் 4 வகைகள் இருக்குது. ஸோ ராஜ்மோகனும் கீர்த்தனாவும் மந்திரியாக இருக்கிறதுனால அவங்க வந்து இந்த டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட் சொல்லுவாங்க, மெரூன் கலரில் இருக்கும், அதுதான் யூஸ் பண்ணி அவங்க போயிருந்துருக்கணும். பட் இவங்களுடைய பர்சனல் பாஸ்போர்ட்டை யூஸ் பண்ணி போயிட்டு வந்ததுங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான பொருளாக்கியிருக்கு. இதில் நான் ஒரு சின்ன விஷயம் கேட்க விரும்புகிறேன். சரிப்பா, புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்க, அவங்களுக்கு இதை பற்றிய நிறைய விஷயங்கள் தெரிய வாய்ப்பில்லை, முன்ன பின்ன செத்தா தான் சுடுகாட்டுக்கு வழி தெரியுங்கிற மாதிரி இவங்களுக்கு இது புதுசு. இந்த ஆட்சி அமைப்புங்கிறது, ஒரு அரசு நடத்துவதுங்கிறது வந்து எல்லா விஷயமே அவங்களுக்கு புதுசு. ஆனால் அதே தலைமைச் செயலகத்தில் இந்த டிபார்ட்மெண்ட்டில் ஹேண்டில் பண்ணுறதுக்குன்னு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருப்பாங்களே, அதில் வேலை பார்க்குறவங்க பல வருஷமாக அங்கே தானே வேலை பார்க்குறாங்க. அவங்கள யாராவது ஒருத்தராது ராஜ்மோகன்கிட்டயோ கீர்த்தனாக்கிட்டயோ, இங்கே பாருமா, நீங்கள் ஃபாரின் போகிறீங்க, அரசு முறை பயணம் போகிறீங்க, இப்போதைக்கு நீங்கள் யூஸ் பண்ண வேண்டிய பாஸ்போர்ட் இப்படி டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்னு ஒன்று இருக்குது, அதைத்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும், இதை பயன்படுத்தக்கூடாதுன்னு ஏன் ஒரு அரசு அதிகாரிகள் கூட தலைமைச் செயலகத்தில் உள்ளவங்க சொல்லலைங்கிறது அவங்க எல்லாரும் இந்த டிவிகே அரசு மேலே கோபமாக இருக்காங்கிறத காட்டுது. ஒருத்தர் கூட வாங்க சொல்லணும்னு தோணலை. சரி, அதை விடுங்க, இவங்க அப்ளை பண்ணியிருப்பாங்களே, அந்த அப்ளை பண்ண இடத்துல அவங்களாவது இவங்களுக்கு சொல்லியிருக்கணும்ல, சார் நீங்கள் இந்த மாதிரி அஃபிஷியலாக போகிறீங்க அப்படிங்கிறப்போ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேட்டகரி ஆஃப் டிப்ளமேட்டிக் பாஸ்போர்ட்ஸ்னு ஒன்று இருக்குது, அதில் தான் நீங்கள் போகணுன்னு ஏன் அந்த அதிகாரிகளும் சொல்லலைங்கிறது நமக்கு பலதரப்பட்ட சந்தேகத்தை எழுப்புது. வேண்டுமென்று போய் மாட்டிக்கங்கடா அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் செஞ்ச மாதிரி தான் எனக்கு தோணுது. ஸோ இதன் மீது விசாரணை நடந்துகிட்ருக்கு. இது ஒன்றும் பெரிய இஷ்யூ கிடையாது, இதுலேருந்து ஈஸியாக வெளியில் வந்துடலாம். அவங்க என்ன குற்றம் செய்கிறதுக்காக போயிருக்காங்க, நல்லது செய்கிறதுக்கான போயிருக்காங்க, அதனால் இது ஒரு பெரிய இஷ்யூ ஆகாதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது. சமீப காலமாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நம்ம டிவிகே கட்சியின் மீதும் மாண்புமிகு சிஎம் அவர்களை பற்றி அதிகமாக பாராட்டி பேசுகிறதுங்கிறது நம்ம எல்லா இடங்கள்லையுமே பார்க்கப்படுது. ஈவன் சமீபத்தில் கூட ஆதவ் அர்ஜுனாவும் அன்புமணி ராமதாஸும் சேர்ந்து பேட்மிண்டன் ஆனதெல்லாம் ஓரளவுக்கு எல்லா நியூஸ் பேப்பர்லேயுமே எல்லாராலையுமே ஒரு பேசும் பொருளாச்சு. ஆல்ரெடி அவங்க அப்பா மகன் 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ அந்த பாமக பாட்டாளி மக்கள் கட்சிங்கிறது ஐ திங்க் கொஞ்சம் நேர்மையாக, கொஞ்சம் ஒரு நேர்கூட்டில் செயல்படுதுன்னு நினைக்கிறேன். இப்படிப்பட்ட சூழலில் இந்த சைடு பார்த்தோம்னா திமுக கூட்டணியில் இருக்கிற பட் தாவேக்காக்கு ஆதரவு கொடுக்குற அந்த ஒரு 2 எம்பிஸ் வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கட்சிகள்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். நீங்கள் வந்து நாங்கள் பிளாக்மெயில் பண்ணிடுவோம், நாங்கள் விட்டுட்டு போயிடுவோம் அப்படி இப்படிலாம் சொன்னீங்கன்னா, இதை ஒரு கேமாகவே திருமாவளவன் மாதிரி ஆட்கள் ஆடிக்கிட்டே இருந்தீங்கன்னா நஷ்டம் உங்களுக்கு தான். நீங்கள் இப்படி போனீங்கன்னா
பாட்டாளி மக்கள் டக்குன்னு உள்ளே வந்துடுவாங்க. அவங்கக்கிட்ட ஆல்ரெடி 4 எம்பிஸ் இருக்காங்க. ஸோ தாவேக்காவுடைய கூட்டணியில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக உங்களோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைங்க. நம்ம சிஎம் நடித்த ஜனநாயகன் வர 23ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. நம்ம எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டம் காத்திருக்கு. நானும் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கேன். வாங்க நம்ம போய் நம்ம ரியல் லைஃப் ஹீரோ சிஎம்மை ரீல்லையும் போய் கொண்டாடுவோம். நம்மளுடைய ஃபுல் சப்போர்ட்டை நமக்காக இரவு பகலாக உழைக்கிற நம்முடைய சிஎம்க்கு முழு சப்போர்ட்டை கொடுப்போம். ஜனநாயகன் யார் அப்படிங்கிறத நம்ம போய் தியேட்டரில் காமிப்போம். வி ஆல் கோ அண்ட் செலிப்ரேட் நம்ம சிஎம்முடைய அந்த ஜனநாயகன் மூவியை பிளாக் பஸ்டர் ஆக்கும். தட்ஸ் ஆல் மக்களே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.